வணக்கம். இப்போது யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்லாம் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. ஆர்பிஐயோடைய எம்பிசி மீட்டிங், மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங், அது வந்து ஆர்பிஐ ஒவ்வொரு குவார்ட்டரும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னோட ரெப்போ ரேட்டை பற்றி அனௌன்ஸ் பண்ணுற மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்பிஐ இப்போ ரேட்டை இன்னும் கட் பண்ணுவாங்களா, மெயின்டைன் பண்ணுவாங்களா, ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆர்பிஐயோட கமெண்ட்ரி, அதாவது ஆர்பிஐயோட வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கமெண்ட்ரி, அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு பயங்கரமான ஆவல் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சார் நாங்கள் எப்படி இதை அலைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இந்த யூஎஸ் டீல் ஸ்பெசிஃபிக்காக நடந்துட்டதுனால ஆர்பிஐ ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் பயங்கரமாக ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. அதாவது அவசியம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஈஸினஸ், ப்ரெஷர் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த சமயத்தில் யூஎஸோடைய ட்ரேட் டீல் நடந்து முடிஞ்சிட்டதுனால ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, ஒரு க்ரோத்ஸு ஆட்டோமேட்டிக்காக சில எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ் இப்போலேருந்து 2-3 மாதம் முன்னாடி அந்த ஹை டேரிஃப்னால இந்த லேபர் இன்டென்சிவ் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் இருந்த சூழ்நிலை போய் இன்றைக்கி அதெல்லாம் நார்மலைஸ் ஆனதுனால ஸோ எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரோத் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கி வந்து அந்த ஆர்பிஐ போய் இதை கை வைக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு அவசியம் இல்லை. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய செல் ஆஃப் போன வாரம்லாம் பயங்கரமாக இருந்தது இந்த ட்ரேட் டீலுக்கு முன்னாடி. இன்னொரு விஷயம், போன அந்த அக்டோபர் நவம்பர் டைம் ஃப்ரேமில் ஆர்பிஐ கிட்டத்தட்ட $30 பில்லியன் அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து இந்த மார்க்கெட்டோடைய ஐஎன்ஆர் ஸ்லைடு, அதாவது ருப்பி வர்சஸ் டாலர் ஸ்லைடு கம்மியாக இருது. ஏன்னா 91க்கு மேலே 91.5 அந்த ரேஞ்சுக்கெலாம் போனதுனால $30 பில்லியன் வந்து மார்க்கெட் செல் ஆஃப் பண்ணாங்க ஆர்பிஐ. ஸோ தட் ஏன்னா எஃப்ஐஐயும் விற்றுக்கிட்டு இருக்காங்க, இந்தியன் ஈக்விட்டிஸ், இந்தியன் பொசிஷன்ஸு, மார்க்கெட்டும் கம்மியாகிட்டுருக்கு ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ட்ரேட் டீலும் முடியாத பட்சத்தில் ஐஎன்ஆர் மேலே பயங்கர ப்ரெஷராக இருந்தது. ஸோ எப்போல்லாம் ஐஎன்ஆர் மேலே பயங்கர ப்ரெஷர் வர்சஸ் டாலர் இருக்கோ, ஏன்னா நம்மளுடைய பிக்கஸ்ட் இம்போர்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ பெட்ரோலியம், டீசல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு அது ஒரு வெஜிடபிள் ப்ரைஸிங் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அதில் ப்ளே பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த ஐஎன்ஆருடைய ஸ்லைடை கம்மி பண்ணுறது, ஏன்னா இப்போது ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5-6 இயர்ஸில் ஐஎன்ஆருடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இப்போ திருப்பி அது 90.5 90.6 ரேஞ்சிலையோ வந்தது அந்த ட்ரேட் டீல்னால். ஸோ அது இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அதாவது அது இன்னும் ப்ரெஷரை நமக்கு கம்மி பண்ணுது ஆர்பிஐக்கு, ஸ்டான்ஸை வந்து நியூட்ரலில் வச்சு ரேட்டை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி லாஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸாக கிட்டத்தட்ட 1.25% வந்து ஆர்பிஐ ரேட்டில் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இதே சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு ரேட் கட்டை நான் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஓவர் ஒரு டேங்க் இருக்குது, அங்கேருந்து நான் திறந்து விட்றேன் அந்த வாட்டர் ஃப்ளோவை, அந்த வாட்டர் ஃப்ளோ கீழே 2 ஃப்ளோர்ஸ் தாண்டி அந்த இருக்கக்கூடிய டேப்புக்கு ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் தான் ஆர்பிஐயோட ரேட் கட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ தூரத்துக்கான அதோட இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் பார்த்தீங்கன்னா 10-year பாண்ட், அதாவது பாண்ட் ஈல்ட்ஸ், கவர்மெண்ட்டோடைய பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து 10-year பாண்ட் ஈல்ட்ஸில் வந்து இந்த ரேட்டு கம்மியாயிருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஒரு முக்கியமான ஒரு டேஷ்போர்டு மாதிரி. அது நமக்கு ஹார்ட் ரேட் மாதிரியோ இல்லை ஒரு சுகர் மாதிரியோ அந்த மாதிரியா ஒரு விஷயத்துடைய டேஷ்போர்டு ட்ராக்கிங் மாதிரி இந்த 10-year ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 10-year ஈல்டில் 1.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ கம்மி பண்ணாலையுமே அந்த லாங் டேர்ம் 10-year பியாண்ட் ஈல்டில் வந்து பெருசாக வித்தியாசமே வரல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ, இதுவுமே கண்ணாப்பின்னா ஒரு ப்ரெஷர். அண்ட் கவர்மெண்ட் பாரோயிங் வந்து இன்னும் ஒரு ஹையர் காஸ்ட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, பாண்டோடைய ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருப்பி அங்கேருந்து நம்ம எவ்வளோ தான் திறந்து விட்டாலும் கீழே ரீச் ஆகலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம திருப்பி மென்மேலும் ரேட்டை கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது மேலேயே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஆக்டிவிட்டீஸ் நடந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியானால் தான் உங்களுக்கு ஒரு க்ரோத்து, ரெவன்யூ க்ரோத்து, ஜிடிபி அதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டுடைய அந்த ரேட் கட்டுடைய எஃபெக்ட் ஃபுல்லாக வருங்கிறதுனால இப்போ கண்டிப்பாக ஆர்பிஐ பாஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா கோல்டு ப்ரைஸும் ரொம்ப இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் இதானதுனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 டேஸாக கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸிங்கும் பயங்கர ப்ரெஷரில் இருக்குது. ஐஎன்ஆர் வர்சஸ் டாலரில் கொஞ்சம் நம்ம ட்ரேட் டீல் பண்ணதுனால ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்த மாதிரி இருக்குது. அண்டு பாண்ட் ஈல்டு 10-year பாண்ட் ஈல்டுலேயும் பெருசாக வித்தியாசம் இல்லாதனால
இது வந்து இப்போது ஆர்பிஐ இந்த சமயத்தில் போய் மென்மேலும் அதாவது மேலே மேலே விஷயங்கள் இதை பண்ணியும் நமக்கு வந்து பெருசாக பிரயோஜனம் இருக்காதுங்கிறதுனால ஆர்பிஐ வந்து ஒரு இப்போ ரேட் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எம்பிசியில் இருப்பாங்க. ஸோ இப்போ இதை தாண்டி மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து ரேட் கட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, அதை தாண்டி சார் ஆர்பிஐயோட மார்க்கெட் கமெண்ட்ரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. மார்க்கெட்டில் வந்து ஆர்பிஐ எந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ரி கொடுப்பாங்க, ஜிடிபி க்ரோத்தை பற்றி அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன, அண்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னது, அவங்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ட்ரேடில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்பார்ப்பில் இப்போலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்புக்கும் இப்போக்கும் வித்தியாசங்கள் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஆர்வமாக ஆர்பிஐ உடைய மார்க்கெட் கமெண்ட்ரிங்கிற மாதிரியா இன்ட்ரெஸ்ட் ரேட் கமெண்ட்ரி. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கம்மி பண்ண மாட்டாங்கங்கிறது தான் ஒரு பரந்த வைடர் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதுக்கான கமெண்ட்ரி என்ன கொடுக்க போகிறாங்க ஆர்பிஐ அப்படிங்கிறதுல வந்து இன்னும் ஆவலாக இருக்காங்க. பட் சார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னுடைய அசட் அலோகேஷன் என்னவாக இருக்கணும், நான் இப்போ ரேட் கட்டோடைய நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேப்பு மேலேருந்து திறந்து விட்டு ரேட்டு கம்மியாக போகிற மாதிரியான சூழ்நிலை பாண்டில் இருந்ததுன்னா இப்போ போய் நான் இருக்கிற ப்ரைஸில் அந்த 10 இயர் பாண்டு வாங்கிட்டோமா, இல்லைன்னா நான் ஈக்விட்டிஸ்லேருந்து வெளியில் வரட்டோமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய அசட் அலோகேஷனுக்கு ஸ்டிக் பண்ணுறது தான் ஒரு லாங் டேர்முக்கு நல்லது. நமக்கு பாண்டில் ஒரு பைசா குறிப்பிட்ட தொகை போடணுன்னா அந்த குறிப்பிட்ட தொகை பாண்டில் இருக்கணும், ஈக்விட்டிஸில் ஒரு குறிப்பிட்ட தொகை போடணுன்னா ஈக்விட்டிஸில் ஒரு குறிப்பிட்ட தொகையும், கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும்னா அதில் இருக்கணும். சார் இன்றைக்கி கோல்டும் சில்வரும் 10% 11% ட்ராப் ஆகிடுச்சு, ஆர்பிஐ வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி நியூட்ரலில் தான் இருக்க போகிறாங்க, அண்ட் ஆர்பிஐ வந்து கமெண்ட்ரி நல்லா கொடுக்க போகிறாங்க, அதனால் உலக லெவலில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சுன்னா கோல்டு ஒரு சேஃப் அசெட் தானே, ஸோ அதோட ப்ரெஷர் எல்லாருமே செல் ஆஃப் பண்ணுற ஒரு சூழ்நிலை தானே சார் இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ கோல்டு இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு கம்மி ப்ரைஸில் கோல்டு வாங்கி நான் ஜாஸ்தி பீரியடில் ஷார்ட் டேர்மில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்கா சார் அப்படின்னா, உங்கள்கிட்ட உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை தாண்டி எக்ஸ்ட்ரா பணம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது போர்ட்ஃபோலியோவை தாண்டி அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் டெய்லி ஒரு 3-4 டேஸுக்கு 50,000 போட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தவறு இல்லை. பட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அலோகேஷனை தாண்டி அதை விற்று டிஸ்டர்ப் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. ஆர்பிஐ கண்டிப்பாக இப்போ பாஸ் தான் பண்ணுவாங்கங்கிற சூழ்நிலை இருக்குது. அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாட்டியும் இது க்ரோத் ஓரியன்ட் கமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் நல்ல என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷனும் ஆயிலுடைய ரேட் பிகாஸ் ஆஃப் த ஐஎன்ஆர் வர்சஸ் டாலர் வந்து ப்ரெஷர் கம்மியாயிட்டதுனால இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. டொமஸ்டிக் மார்க்கெட்டுடைய அவுட்லுக்கும் நல்லா தான் இருக்குது. பட்ஜெட் வந்து ஒரு லாங் டேர்ம் பட்ஜெட்டு ஒரு பாசிட்டிவாக தான் பெர்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இங்கங்கே இருந்தாலும் லார்ஜ்லி ஒரு அக்செப்டபிள் பாசிட்டிவ் லாங் டேர்ம் பட்ஜெட்டாக தான் பார்க்குறாங்க. ட்ரேட் டீலும் வந்திருக்குங்கிறனால ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ் நியூட்ரலாக க்ரோத் ஓரியன்டாக இருக்கும். நம்மளுடைய அசட் அலோகேஷன் நம்ம கரெக்டாக வச்சு இது பண்ணோம்னா இது கரெக்டான அப்ரோச் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஓகே, தேங்க்யூ.